வணக்கம் தம்பி. சஞ்சய் என்ற அப்பு உங்களுக்கு ஒரு மோட்டிவ் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. யார்? சத்தி, பரத், அபி, சதீஷ், 4 நண்பர்கள். உங்கள் நண்பர்கள் தான். என்ன மோட்டிவ்? கல்லூரி முடித்த பிறகு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கல்லூரி முடித்த பிறகு அப்பப்போ வர்றது, வேலைக்கு போகிறது, போகாமல் இருக்கிறது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களாம்மா. ஒரு மோட்டிவ் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர். கரெக்டாக? சரி, தாளமோட பண்ணிக்கிறேன். சஞ்சய் என்ற அற்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லை. லவ் ஃபெயிலியரான தூக்கி அக்கடை வீசு. வேலையை மட்டும் கரெக்டாக போ. வேலைக்கு கரெக்டாக போ. காலேஜ் முடிச்சு 3 வருஷமாச்சா? 21 வயசு. அப்படியே போயிட்டே இரு. நல்லா வேலைக்கு போனால் நல்ல பொண்ணு அமையும். உன்னை தேடி ஒரு பொண்ணு வரும். சரியா? லவ் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை நல்லா பிடிச்சிட்டே போயிட்டு ஒரு 26, 27 வயசில் உங்கள் வீட்டில் உனக்கு பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணி அப்புறம் லவ் பண்ணு. சரியா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. சரியா? கல்லூரி முடிச்சுக்கிறீங்களா? கல்லூரி முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக போய்க்கிறீங்களா? கல்லூரி படிக்கிறது எவ்வளோ கஷ்டம். எல்லாம் 8வது, 7வது, 6வது, நானும் கூட 10வது. சரியா? நாலு நண்பர் கூட்டம் பேசுறது இல்லையா? அதையெல்லாம் பேசாமலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பேசினா தான் உனக்கு மன தெளிவு. அதை பேசினா தான் லட்சியம். அதை பேசினா தான் திறமை. அதை பேசினா தான் அனுபவம். அப்புறம் எப்படி என்ன பண்ண முடியும்? ஒவ்வொன்றுமே இறங்கி எல்லாம் பாடுபட்டு சரியாக போகணும் தம்பி. அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி வர முடியும். ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்காத, விட்டுரு. அதெல்லாம் வாழ்க்கையில் உன்னை வந்து கீழே போட்டு அமுக்கி தள்ளி விட்டுரு. போய் கூணி உட்காராத. திறமையானவன் தானே நீ தம்பி. திறமையானவங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் ஒரு நல்ல இடமா அமையிற வரைக்கும் போயிட்டே இரு. ஊரில் எல்லாரும் உன்னைய பாராட்டுற அளவுக்கு நீ நடந்துக்கோ. பாராட்டு மாவுக்கு நீ நடப்ப. ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசு. அம்மா அப்பாட்ட நல்லா பேசு. எல்லாத்துக்கிட்ட பேசு. என்னத்துக்கு சோகம்? எதுக்கு அழுகிற? அதெல்லாம் அழுகக்கூடாது. வேலைக்கு போ. எல்லாம் மறந்து போயிரு. எல்லாம் ஓடி போயிரு. சரியா? நீ கரெக்டாக நீ அப்பப்போ வேலைக்கு போகிற. வேலைக்கு போகாமல் இல்லை, அப்பப்போ வேலைக்கு போகிறனால ரெகுலராகவே நீ போவ. நீ 1 மாதம் கரெக்டாக வேலைக்கு போ. எது மாட்டேன், 1 மாதம் வேலைக்கு போ. அதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்து அகலும். நான் அப்புறம் நினைக்க மாட்டேன். சரியா? உன்னோட வாழ்க்கை நினை, உன்னோட லட்சியத்தை நினை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, அவங்க நினை. உனக்கு அதுலேருந்து நிறைய நீ கற்றுக்கலாம். நிறைய கற்றுக்கணுமா? வேலைக்கு போ. சரியா? எல்லாத்தோட சிரிப்பாக பேசு தம்பி. அழுக சோகமாக இருக்காத. இந்த வயசில் என்ன சோகம்? 22, 23 வயசில் உன்னால் 4 வருஷம் நல்லா வேலைக்கு போ. உனக்கு பெரிய வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்குது. சரியா? பொண்ணும் லவ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. உன்னைய நீ நல்ல பையன், நல்ல வேலைக்கு போகிறான்னு லவ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் முடிச்சு ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷன் எடுத்து, ஒரு லட்சியம் எடுத்து போராடு. சரியா தம்பி? நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி.